ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு வச்சு தான் பார்க்க போறோம். கேழ்வரகுல என்னென்னா, கேழ்வரகு கூழ். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாமா? 2 கப் கேழ்வரகு எடுத்துக்கிறேன். 2 கப் கேழ்வரகுக்கு 4 கப் வந்து தண்ணி எடுத்துக்கணும். 2:4 அந்த ரேஷியோவில் எடுத்து 2த்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். கேழ்வரகையும் இந்த தண்ணீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கெட்டிகள் இல்லாமல் ரொம்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சாப்பிட்றதுக்கு நம்ம நைட்டே செஞ்சு வச்சிரணும். நைட் செஞ்சு வச்சா தான் நம்ம காலையில சாப்பிட்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நம்ம தினமும் வந்துட்டு இட்லி, தோசை, பொங்கல் இது மாரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம இது மாரி இந்த சம்மர் சீசனுக்கு இது மாரி நம்ப ஹெல்த்தியா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்பளுக்கு. இது நம்ம குழந்தைங்களுக்குலாம் குடுக்கலாம் நம்ப. இது நல்லா அந்த கெட்டிலாம் இல்லாம நல்லா கரைச்சி அத ஒரு 4 ஹவர்ஸ் 4 டூ 3 ஹவர்ஸ் நம்ம அத வந்து நல்லா இது பண்ணிட்டு, இது வந்து புரோக்கன் ரைஸ் எடுத்துக்கிறேன். அதையும் வந்து 3 டூ 4 ஹவர்ஸ் 2த்தையுமே வந்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். 3 டூ 4 ஹவர்ஸ் போதும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த சாப்பாட வந்து ஊற வச்ச சாப்பாட அதில புரோக்கன் ரைஸ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, சாப்பாடு நல்லா வேகணும். இத வந்து மூடி போட்டு வேக வைங்க. அப்பதான் சீக்கிரமா வெந்துரும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேழ்வரகு நம்ம கரைச்சு வச்சிருப்போம்ல 4 ஹவர்ஸ் அதையும் எடுத்து இதில எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. கெட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, இது ஆக்சுவலா நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எங்க வீட்ல பண்ணியிருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அவங்க பெரிய பாத்திரத்தில வச்சு பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமா பண்ணுவாங்க. அத பார்க்கும்போதே கூழ்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டுருந்தேன். பட் நான் இன்னைக்கு செய்யும்போது பார்த்தா அது ரொம்ப ஈஸியான வேலையா தான் இருக்கு. இது தினமும் இத பார்த்த உடனே நம்ம ஓகே நைட் டைம்ல இத செஞ்சுட்டு நம்ம காலையில எடுத்து இது நம்ம ஒரு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்சாவும் இதே நம்ப இது பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அவ்ளோ ஈஸியான ரெசிபி தான் இது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு, இத நீங்க லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா நீங்க அந்த அடி பிடிக்காத அளவு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் எப்படி பண்றேன்ட்டு. அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு, நல்லா வந்து நீங்க அத மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வந்து இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணா போதும். உங்களுக்கு தெரியும் எந்த கன்சிஸ்டன்ஸில வந்திருக்குன்ட்டு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு அடி பிடிக்காத அளவு ஸ்லோவாவே நீங்க கிண்டிட்டு, இது நான் வந்து காலையில எழுந்து நைட்டு நான் பண்ணிட்டேன். காலையில எழுந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ல தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு இந்த கேழ்வரகு கூழு. இத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சட்டி எடுத்துக்கிறேன். இதில வந்து நீங்க வந்து ரொம்ப கூலிங்காவே இருக்கும். நீங்க இதில வந்து பண்ணீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து இதில வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில சால்ட்டு, தயிர் ஊத்திக்கங்க. போட்டு உங்களுக்கு என்னென்ன இதுக்கு மாங்காய் இருந்துச்சுனாலும் மாங்காய் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஆக்சுவலா இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாவே நம்ம இத சாப்பிட்டு எடுத்துக்கலாம் நம்ப இத. சால்ட் நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருப்போம். இப்போ நீங்க இத வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான சால்ட்ட மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. சால்ட் அண்டு வாட்டர் வந்து ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்தி ரொம்ப தண்ணியா இல்லாம, கெட்டியா இல்லாம மீடியமா நீங்க வந்து நல்லா ஒரு கரண்டிய வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கான ஒரு டிப்ஸ் இல்லைங்க. இந்த வாட்டி வந்து ஒரு விடுகதை தான் கேட்க போறேன். விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, "இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும். அவன் யார்?" இந்த விடுகதைக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது நான் வந்து ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் நான் வந்து உங்களுக்கு போன 2 வீடியோல நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவுக்கு நான் விடுகதை சொல்லியிருக்கேன். சரி ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா, இது என்னோட அ பாப்பாக்கு இது வந்து நான் மேல அப்படியே சும்மா வந்து வெங்காயம் போட்டு மொளகாலாம் இல்லாம போட்டிருக்கேன். இதில வந்து நம்ம வெங்காயம்லாம் நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணிட்டு, மொளகா நான் இது சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாங்காய்லாம் வந்துட்டு உப்பு, பச்சை மிளகாய்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் இது வந்து சைட் டிஷ்ஷா இருந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த கூழ நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.